வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட்டு, ஐஐடி ஜாம், சியூடி பிஜி எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதை தொடர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பாருங்கள். நம்மக்கிட்ட யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட், ஐஐடி ஜாம், கேட்ரு எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். Z = X + IY அப்படின்னு இருக்கும். இதில் X ரியல் நம்பர், Y வந்து இமேஜினரி நம்பர். இதில் F of Z = W which is equal to U + IV அப்படின்னு இருக்கும். சரியா? இதில் இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்கு. இந்த நெசசரி கண்டிஷன் ஃபார் அனாலிட்டிக்கு நம்ம கோஷி-ரீமான் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். கோஷி-ரீமான் ஈக்குவேஷன்ஸை யூஸ்வலாக CR ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். CR ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா ∂U/∂x = ∂V/∂y, ∂U/∂y = -∂V/∂x, Ux = Vy, Uy = -Vx. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. U சஃபிக்ஸில் X போட்டால் அது ∂U/∂x, V சஃபிக்ஸில் Y போட்டால் அது ∂V/∂y. அதே மாதிரி ∂Uy = -Vx. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த ஃபங்க்ஷனை நம்ம அனாலிட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ F of Z = பாருங்கள், e⁻x cos y + i(e⁻x sin y). சரியா? அப்போ இதில் u என்னன்னு பாருங்கள், ரியல் பார்ட்டு e⁻x cos y. v என்னன்னு பார்த்துக்கோங்க, e⁻x sin y. சரியா? இப்போ ux கண்டுபிடிங்க. பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ cos y கான்ஸ்டன்ட்டு, e⁻xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் e⁻x தான், e⁻x cos y. அடுத்தது uy டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ e⁻x கான்ஸ்டன்ட்டு, cos yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் -sin y. அப்போ e⁻x sin y -sin y. அடுத்தது vx = e⁻xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் e⁻x தான், இங்கே sin y. vy sin yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் cos y, e⁻x கான்ஸ்டன்ட். இப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். ux = vy, uy = -vx. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு என்ன செய்யுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் என்னது, அனாலிட்டிக். இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, e⁻x cos y -e⁻x sin y. அப்போது இதில் மைனஸ் இருக்கு, இதில் மைனஸ் இருக்கு. இப்போ -e⁻x sin y. சரியா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் இதுவாக என்னன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், e⁻x ux மாற்றமே இல்லை. e⁻x cos y, uy = -e⁻x cos yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் -sin y. அதை முன்னால் போட்டிருக்கேன். vx = -e⁻x sin y. சரியா? vy = -e⁻x cos y. இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். பண்ணலை. ux = vyன்னு இருக்கணும், இல்லை மைனஸ் இருக்குது. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் கிடையாது. சரிதானா? அடுத்தது பாருங்கள், e⁻x -x cos y -e⁻cos. இங்கே ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸ். சரியா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். e⁻−xக்கு -e⁻−x cos y கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கும். சரியா? இங்கே e⁻−x கான்ஸ்டன்ட்டு,
cos yக்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin y. சரியா? இங்க பாருங்க இது என்ன வரும்னு பாருங்க. vx வந்து e பவர் மைனஸ் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் ஆயிரும். e பவர் மைனஸ் எக்ஸ் sin y. இங்கே e பவர் மைனஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட், sin yக்கு டிஃபரன்ஷியேஷன் cos y. இது சரியா வருதான்னு பாருங்க. ux equal to vy, uy equal to minus vx. uy equal to minus vx வருது. இது நம்மளுக்கு என்ன செய்யல, வரல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது, அனாலிட்டிக் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் கிடையாது. சாரி, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, சாரி. இங்கே பாருங்க, இந்த இடத்துல விஎக்ஸுக்கும் விஎக்ஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இதில் ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய். அப்போ பாருங்க யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் தான். இந்த மைனஸை விட்டுட்டே, அதனால பிரச்சனை ஆச்சு. பாருங்க இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். சரிதானா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக், ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யலை, அனாலிட்டிக்காக இல்லை. மூணாவது ஃபங்க்ஷன் திரும்பவும் அனாலிட்டிக்காக இருக்குது. சரிதானா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார். இசட் பார் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா இசட் பார் ஐயை வந்து மைனஸ் ஐன்னு எழுதும், ஐயா மைனஸ் ஐன்னு எழுதும். ஸோ இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ இதில் யூ ஈக்குவல் டு என்னது எக்ஸ், விஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஒய். அப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1, ui ஈக்குவல் டு என்னது 0, vx ஈக்குவல் டு எவ்வளவு 0, vy ஈக்குவல் டு என்னது -1, vy ஈக்குவல் டு என்னது -1. அப்போ நம்மளுக்கு கட்டாயமாக என்ன செய்யாது, சிஆர் ஈக்குவேஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இது ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் இல்லை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதனால இது அனாலிட்டிக் இல்லை. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் f of z equal to 1 by z equal to 1 by x plus iy into x minus iy by x minus iy. சரியா? அப்போ equal to x minus iy by x square plus y square, x square plus y square. சரிதானா? அப்போ இதில் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க. ux equal to vy, uy equal to minus vx வரணும் இல்லையா? u என்ன v என்னன்னு எழுதிக்கோங்க. u equal to x by x square plus y square. இது எப்படின்னு தெரியுதுல, x square minus i square y squareன்னு வரும். அப்போ மைனஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறோம், மைனஸ் i square வந்து -1 ப்ளஸ் ஆயிரும். v equal to என்னது மைனஸ் y by x square plus y square. அப்போ ux கண்டுபிடிங்க. ux x square plus y square the whole square. இங்க x square plus y square into x க்கு differentiation 1 minus x into x square plus y square க்கு differentiation 2x. சரியா? so x square plus y square minus 2x square by x square plus y square the whole square equal to y square minus x square by x square plus y square the whole square. y square minus x square by y square plus x. அப்போ uy கண்டுபிடிப்போம். uy அதே மாதிரி x square plus y square the whole square. சரியா? x square plus y square the whole square. இங்க x square plus y square into x க்கு differentiation 0 minus x into x square plus y square க்கு differentiation, x square க்கு differentiation 0 ஆயிரும், y square க்கு 2y equal to நம்மளுக்கு என்ன வருது, minus 2xy by x square plus y square the whole square. அடுத்தது vx equal to vx என்ன வரும்னு பாருங்க,
x square plus y square the whole square x square plus y square into இது yக்கு டிஃபரன்ஷியேஷன் 0 மைனஸ் வேணால் அவுட் சைடில் வச்சுக்கலாம் மைனஸ் அவுட் சைடில் வச்சுக்கலாம் மைனஸ் ஒய் இன்ட்டு இங்கே இது 0 இது இதுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2x ஒய் ஸ்கொயர் 0 ஆகிடும் அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள் 2xy by x square plus y square the whole square 2xy by x square plus y square the whole square பாருங்க இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு uy equal to minus vx வந்துருச்சு இப்போ ux equal to vy மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யணும் வரணும் பாப்பமா vy கண்டுபிடிக்கலாமா vy equal to minus அவுட் சைடில் வச்சுக்கோங்க x square plus y square the whole square இங்க x square plus y square into இந்த மைனஸ் நான் அவுட் சைடில் வச்சுருக்கேன் அப்போ yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு இங்கே இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அதாவது யூ பை வி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் யூ பை வி டிஃப்ரென்ஷியேஷன் என்னது வி ஸ்கொயர் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் கீழே உள்ளது அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு கீழே உள்ள எழுதியிருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்புறம் மேலே உள்ளதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் போட்டிருக்கேன் அடுத்தது மைனஸ் போட்டு மேலே உள்ளதை எழுதி கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் இந்த டீட்டெயில்டு இந்த சிம்பிளான இந்த டவுன் டு த எர்த் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கூட நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக எல்லா டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் சரிதானா அப்போ நான் இங்கே வி ஸ்கொயர் போட்டுட்டேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 2y இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 2y அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் வருது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்போ இங்கே பாருங்கள் யூஎக்ஸ் ஈக்குவல் டு தட் ux equal to vy uy equal to minus vx நம்மளுக்கு கரெக்டாக இது என்ன செஞ்சிருச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு therefore நம்ம என்ன சொல்லிடலாம் therefore இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லிடலாம் அனாலிட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரிதானா அடுத்தடுத்து உள்ள ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோஸில் வரும் பிஆர் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி இப்படி அனாலிட்டிசிட்டியை நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செக் பண்ணிடலாம் இது விஷயமா தொடர்ந்து அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போகிறேன் நம்மக்கிட்ட பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா அனாலிசிஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக நிறையா பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கட்டாயம் பார்த்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் பேட்சஸில் ஜாயின் பண்ணுவீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் யூஜிடிஆர்பி நியூ பேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டெட் பேப்பர் 2 ரிசல்ட் வந்த உடனே அடுத்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணுவேன் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கான நியூ பேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா அக்கௌண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்